பழனி மலை அப்படின்னாலே முதல் நம்ம பார்க்கிறது நவபாஷாணத்தினால செய்யப்பட்ட முருகப்பெருமான் தான். மனச்சார்ந்த பிரச்சனையோ, உடல் சார்ந்த பிரச்சனையோ, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இதுக்கு எல்லாத்துக்குமே சுவாமி மலையில போய் அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னாக்கா தீராத நோய்களும் தீராத பிரச்சனைகளும் தீர்க்கும். பழமுதிர்ச்சோலை முருகனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா போதுங்க, நம்ம நினைச்சதை விடவும் அதிகமாக கொடுப்பான் முருகன். காலையில குழந்தையாகவும் மாலை நேரத்துல நோயை தீர்க்கக்கூடிய சுப்பிரமணிய தெய்வமாகவும், ஜாதி மத பேதம் அனைத்தையும் கடந்த தாய்மை உணர்வு, அந்த தாய்மைக்கு நிகராக பழனி முருகனை ஒப்பிடுகிறார். திருத்தணியில போய் 2 மணி நேரம் சும்மா உட்கார்ந்தாலே பிபி குறையும். தனிமலை முருகன் மேல் ஆணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அறுபடை வீடுகளிலேயே மூலவர் அதிக உயரமாக 8 அடி சிலையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய சுப்பிரமணியர் தான். இதுவரைக்கும் நீங்க போகலை அப்படின்னா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு உன்னத பலன்களை முருகப்பெருமான் கண்டிப்பா அருள்வார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீக ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கே உரித்தான அறுபடை வீடுகளின் சிறப்பம்சங்கள். முருகப்பெருமானுக்கே ஏன் அறுபடை வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பேச இருக்கோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு விருந்தினர்களை முதல்ல வரவேற்றரலாம். ஜோதிட ஆச்சாரியா உருவே ரேவதி அவர்கள் வணக்கம், வாழ்க வளமுடன். கந்தனடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள் வணக்கம். திருவண்ணாமலை சாமுதிரிகா லக்ஷ்மண ஜோதிடர் ஆனந்த் ஆழ்வார் அவர்கள் வணக்கம். ஆன்மீக இலக்கியம் இளம் தென்றல் பாலு ஆனந்த் அவர்கள் வணக்கம். அடுத்ததா 3ஆம் படை வீடான பழனியின் சிறப்புகள் என்ன? சந்தானா நெல்லி மாவாளா தென்னை சரியான மாதுளை கொய்யா விந்தாயாதான மல்லிகை முல்லை விச்சு தீர நந்தியாவட்டோ அந்தி மல்லிகையும் அடுக்கும் மல்லிகையும் அழகியா செண்பக ரோஜா நந்தாவனங்கள் சோந்தும் மே இளங்கும் நகரவாழ் பழனி ஆண்டவனே. ஆமாங்க, நம்ம பழனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பழனி அப்படின்னாலே சித்தர்கள் வாழக்கூடிய பூமி. பழம் நீ ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த பழனி. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பழனி மலையுடைய சிறப்பு என்ன அப்படின்னாலே முதல் நம்ம பார்க்குறது நவபாஷாணத்தினால செய்யப்பட்ட முருகப்பெருமான் தான். தீராத நோய்களையும் தீர்த்தருளக்கூடியவன் நம்முடைய முருகப்பெருமான். இந்த நவபாஷாணத்தில் செய்யப்பட்ட முருகனுடைய சிலை மீன் செதில்களை போன்ற அமைப்பாக இருக்கும். அதில் நீங்கள் எதிர்ப்புறத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கையில் கிழிசி ரத்தம் வந்துடும். தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை நவபாஷாணத்தினால செய்த முருகப்பெருமானுக்கு நம்ம போகர் நமக்காக அருளியிருக்கார். அடுத்ததா இது மலையினுடைய சிறப்பு பழனின்னு சொல்றோம். அந்த ஊருன்னு பார்த்தோம்னா திரு ஆவினன்குடி. திரு அப்படிங்கிறது மகாலட்சுமியையும், ஆ என்பது பசுவையும் அதாவது காமதேனுவையும், இனன் அப்படிங்கிறது சூரியனையும், கூங்கிறது பூமாதேவியையும், டி அப்படிங்கிறது அக்னியையும், இந்த 5வரும் வணங்கிய ஸ்தலம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இங்கே வணங்கியதால் அவர்களுடைய பாவம் தீர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு திருவாவினன்குடியில் நக்கீரர் இருக்காரு, அருணகிரிநாதர் இருக்காரு, மேலும் இங்கே மங்கள சனீஸ்வரர் இருக்கிறாரு. இவர்களையெல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்களும் தீராத பிரச்சனைகளும் தீர்க்கும். ஏழரை சனி, அஷ்டமச்சனி, உங்களுக்கு என்ன விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரியே இங்கே அழகாக சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நம்முடைய பழனி மலையில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த 15 நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த நாட்களில் இந்த பழனி மலையில் இருக்கக்கூடிய கடம்ப மலர்களுடைய சீசனாக இருக்கும். இந்த இடத்திற்கு கடம்ப வனம் அப்படின்னே ஒரு பேர் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த உஷ்ணத்தை தாங்கக்கூடிய உடல் நமக்கு இருக்கணுங்கிறக்காக அந்த கடம்ப மலரை கையிலும் தலையிலும் ஏந்தி கொண்டு நம்ம பழனி மலையை கிரிவலம் வரக்கூடிய பழக்கம் இருக்குது. இன்றைக்கும் இந்த அக்னி நட்சத்திர நாளில் பாருங்கள், அந்த அதிகாலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பழனி மலையை கிரிவலம் வரக்கூடிய நபர்கள் நிறையா பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அக்னி நட்சத்திர நாளில் கடம்ப மலர்கள் அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மலர்களை வைத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பழனி மலையை நீங்கள் கிரிவலம் வருவது மிகச்சிறந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த டைமில் தான் மலையை சுற்றி இருக்கக்கூடிய சித்த புருஷர்கள் அனைவருமே முருகனை தரிசிக்க வருவதாக ஒரு ஐதீகம். இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா பழனி மலையினுடைய ஒரு முக்கியமான சிறப்பு என்னென்னா, பழனி மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு இஸ்லாமியர் பூக்கடை வச்சுருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் புலவர், வித்வான். அவர் தமிழ் மீது அளவு கடந்த பக்தி. தமிழ் மீது பக்தி இருந்தால் தமிழ் கடவுள் மீதும் அது மாறுமா இல்லையா? அந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மீதும் பக்தி வந்தது. அவரால் எழுதப்பட்டது தான் பழனி ஆண்டவர் மாலை. காதர் மைதீன் அப்படிங்கக்கூடிய இஸ்லாமியர் தான் அந்த பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடலுடைய முதல் பாடல் அவ்வளவு அருமையான பாடல்.
அன்னையின் இடத்தில் பிள்ளைகள் அழுது அடிக்கடி வாழும் மேகழ்க என்ன விசாரம் இருந்தாலும் அகற்றி எடுத்தும் பசியாற்றி நார்வோள் உண்ணாயும் அதுபோல் எண்ணியே யானும் உரை தேடும் முறைகாலை கேட்டு என்னை ஆதரித்து ரட்சிப்பாய் நீயும் இறைவனே பழனி ஆண்டவனே அப்படின்னு அழகான முதல் பாடல் ஆரம்பிச்சிருக்காருங்க. ஜாதி மத பேதம் அனைத்தையும் கடந்த தாய்மை உணர்வு, அந்த தாய்மைக்கு நிகராக பழனி முருகனை ஒப்பிடுகிறார். தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை பசியறிந்து உணவு ஊட்டுவாளோ அதை போல நீ உன்னுடைய தாய் உன்னை நான் தேடி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லாமலே குறிப்பறிந்து செய்யக்கூடிய ஒரு குறிப்பானவனாகத்தான் முருகனை எங்க பார்க்கிறார். அப்போ நம்மளுக்கு தமிழ் பக்தி அப்படிங்கிறது ஜாதி மத பேதம் அனைத்தையும் கடந்து இங்க நிற்குது பழனி மலையில அப்படிங்கிற விஷயம் நமக்கு அழகாக புலப்படுகிறது. அதனால அனைவரும் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் பாடலுக்காக இசைக்காக மயங்கக்கூடியவர். அவரை அழகாக அவருடைய மந்திரங்களை சொல்லி பாடல்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். அவருடைய பரிபூரணமான அருளுக்கு பாத்திரமாகுங்கள். நாங்காம்படை வீடான சுவாமி மலையோட சிறப்புகள் என்ன சார்? சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே. இந்த பதிவில் சுவாமி மலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மலை இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் குன்று இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் குமரப்பெருமானை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் 4ஆம் படை வீடாக சொல்லக்கூடிய இந்த சுவாமி மலையினுடைய சிறப்பை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சுவாமி மலை சுவாமினாவே நம்ம யாரை சொல்லுவோம்னா சிவபெருமானை தான் சொல்லுவோம். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக நம்ம முருகப்பெருமானையும் சொல்லணும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடமாக சுவாமி மலை விளங்குகிறது. அதாவது பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொன்ன இடம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இது எப்படி ஆரம்பித்து வந்தது? பிரம்மா ஒரு முறை ஈசனுடைய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது, கைலாயத்துக்கு சென்று கொண்டிருக்கும் கண்டும் காணாமல் போய் கொண்டிருந்த பிரம்மாவை முருகப்பெருமான் பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தார். ஒரு தப்பு பண்றவங்களை தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தவறு கிடையாது. அப்ப முருகப்பெருமான் தான் தண்டிக்க வல்லார் யார்? முருகப்பெருமானை விட. அதனால அவர் கூப்பிட்டு உபதேசம் பண்ணணும் அப்படின்ட்டு வீரபாகுவை அனுப்புறார். அவர் போனதுக்கு அப்புறம் வீரபாகு போய் கூப்பிடுறார் பிரம்மாவை. 4 முகம் அழைக்குது 6 முகம் அப்படின்னு கூப்பிடுறார். அவர் மேறு கையால பந்தாடுவார். அவர் விட்டா அவர் பாடம் கற்பிச்சிருவார். ஆனா முருகனுக்கு அது மரியாதை இருக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றார். அப்போ பிரம்மா கிட்ட முருகப்பெருமான் கேட்கிறாரு, பிரணவம்னா என்ன, நீங்க என்ன தொழில் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ நான் இந்த மாதிரி படைக்கிற தொழில் பண்றேன். சரி, படைக்கிற தொழில்லாம் என்ன சொல்லு அப்படிங்கிறாரு. ஓம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஓம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்லு அப்படின்னு முருகப்பெருமான் கேட்குறாரு. ஓமை தவிர இவருக்கு மற்றது எல்லாத்துக்கும் விளக்கம் தெரியும், ஆனால் ஓமுக்கு விளக்கம் தெரியாது பிரம்மாவுக்கு. உடனே இவர் முருகப்பெருமான் அதற்கு இவரை தண்டிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் தலையில் இவரை கொட்டு வச்சு இதுக்கு நீங்கள் சிறையில் அடைச்சிடறாரு. அப்போ தான் அருணகிரிநாதர் இதை பார்த்துட்டு தலையில் கொட்டு வைக்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு திருப்புகழ் பாடுறாரு. 4 முகம் ஆதி அறியோமென ஆதாரம் உரையாத பிரமாவை விளமோதி பொருளோது என 4 சிரமோடு சிகை தூளிபட தாளமிடு இளையோனே அப்படின்னு பாடுறார். அப்போ 4 முகம் ஆதி அறியோமென, ஆதின்றது பிரணவத்தை தான் அவர் ஆதின்னு குறிப்பிடுறாரு. 4 முகம்ங்கிறது பிரம்மா. 4 முகம் ஆதி அறியோமென ஆதாரம் உரையாத பிரமாவை விளமோதி அடிச்சு கீழேயே தள்ளிட்டாராம். அதைத்தான் அந்த பாட்டில் எடுத்துரைக்கிறார். நம்ம வாயால் அவருக்கு கொட்டுக்கா வச்சாருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு முருகன் அவருடைய பிரம்மாவுடைய முடி விபூதியாக உதிர்ந்துச்சான். அந்த அளவுக்கு பொறுமையாக கொட்டுக்கா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தமிழ் நடையில் அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார். அதனை அடுத்து சிவபெருமான் கேட்கும்போது தான் சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணக்கூடிய இடமாக சுவாமி மலை விளங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடம் ஞானத்தை அருளக்கூடிய இடம். இப்போ குழந்தைங்களெல்லாம் நம்ம ஸ்கூலில் சேர்த்துறோம் அப்படின்னாக்கா, இல்லை பேச்சு வரலை அப்படின்னாக்கா, சரியாக பேசலை, சரியான கம்யூனிகேஷன் இல்லாத இடங்களாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே சுவாமி மலையில் போய் அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு உன்னத பலன்களை முருகப்பெருமான் கண்டிப்பாக அருள்வார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. தமிழ் வருடங்கள், தமிழ் கடவுள்னாலே முருகன் தானே. தமிழ் ஆண்டுகள்னு சொல்லக்கூடியது 60 ஆண்டுகள். அந்த கோவிலுக்கு படிகள் 60. எப்படி திருத்தணியில் 365 படிகள் நாட்களுக்கு ஒன்றாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த தமிழ் ஆண்டுகளுக்கு சொல்லக்கூடியது இந்த சுவாமி மலை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அறுபடை வீடுகளிலேயே மூலவர் அதிக உயரமாக 8 அடி சிலையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய சுப்பிரமணியர் தான். காலையில் குழந்தையாகவும் மாலை நேரத்தில் நோயை தீர்க்கக்கூடிய சுப்பிரமணிய தெய்வமாகவும் சுவாமி மலையில தான் காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. ஆகவே பேசக்கூடிய குழந்தைகள் அல்லது பள்ளிக்கு அனுப்ப ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே சுவாமி மலைக்கு ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதும், முக்கியமாக அபிஷேக ஆராதனையை பார்த்துட்டு வர்றதும் மிகப்பெரிய மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்திரன் கொடுத்த யானையும் அங்கே வாகனமாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். மேலும் பல சிறப்புகள் இந்த சுவாமி மலைக்கு உண்டு அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். 5ஆம் வீடான திருத்தணியோட சிறப்புகள் என்ன சார்? சார், என் குழந்தை படிக்கலை சார், ஸ்கூலில் சேர்த்துருந்தேன்.
எவ்வளவோ போராடிட்டேன், குழந்த படிக்கலை. சிபிசி போயும் படிக்கலை, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிக்கலை சார். படியேறி தனிகைமலை முருகனை பார்த்தா குழந்த படிக்க ஆரம்பிச்சிடும். தணிகைமலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும்னா, திருப்புகழ் பாட வைக்கக்கூடிய படி உங்கள் குழந்தையும் பாட வைக்கும். அரிய பெரிய விஷயம் இது. இரண்டாவது சார், இந்த வருஷம் எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க சார். இந்த வருஷமே எனக்கு ரொம்ப அபந்தம்னு சொல்லிட்டாங்க சார். இந்த வருடத்தை கடக்கணும், சுபமாக கடக்கணும் சார், ஆபத்தில் மாட்டக்கூடாது. தணிகைமலை போய் படிப்பூஜை பார்த்தா சிறப்பு. முருகன் ஆலயத்திலே படிப்பூஜை சிறப்பு பெற்ற, முருகன் பாதம் பட்ட படிப்பூஜை சிறப்பு பெற்ற அரிய பெரிய ஆலயம் தணிகைமலை. படிப்பூஜை ரொம்ப விசேஷம் இங்கே. அப்போ அந்த 365 படிகள் அங்கே இருக்குதான், அந்த படிக்கு பூஜை பண்ணுறாங்க. அந்த படியாய் முன்னேறணுமா, தணிகைமலை படி பூஜை பார்த்தா ஏறிடலாம். இந்த வருஷ ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குருகுலத்தில் மட்டும் இல்லை, சராசரி பள்ளிக்கூடத்துலேயும் படிக்கணும் சார். நான குழந்தை வேண்டியதில்லை, ஆல் பாஸ் எடுத்தால் போதும் சார்னு சொல்கிறவங்கள கூட ஃபஸ்ட் ரேங்காக எடுக்க வைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளை படியேறி கூட்டிகிட்டு போனால் தணிகைமலையில் நடக்கக்கூடிய அரிய பெரிய நிகழ்வு. இது முடிக்க கேள்விப்படாத ஒரு விஷயம். திருத்தணிகை அப்படின்னு அர்த்தம். தணிகை அப்படின்னா வெப்பத்தை குறைக்கிறது சார். ஹை பிபி 320 பிபி இருக்குது சார், 190க்கு குறைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாம் திருத்தணியில் போய் 2 மணி நேரம் சும்மா உட்காந்தாலே பிபி குறையும். தணிகைமலை முருகன் மேல் ஆணை குறித்து வைத்து கொள்ளுங்கள். என்ன கமெண்ட்ஸில் போடுவீங்க, என்ன சொல்லுவீங்க தெரிஞ்சு தான் சொல்கிறேன். வெப்பத்தை தணிப்பவன் தணிகைமலை. 1000 விளக்கங்கள் இருக்குது, மந்திரங்கள் இருக்குது, ஸ்லோகங்கள் இருக்குது, வரலாறு இருக்குது. நிகழ்காலத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறத அவங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். தணிகைமலை முருகன் மேல் அணை. பிபி குறையக்கூடிய அரிய பெரிய முருகன் ஆலயம் தணிகைமலை. வெப்பத்தை மட்டும் தணிப்பதால் அல்ல, வேட்கையை தணிக்கக்கூடியவன் அவன். இந்த சுகருக்கும் பிபிக்கும் டெஸ்ட்டு தான் எடுக்கணும், ஆதாரபூர்வமாக எதுவுமே கிடையாது. மனச்சார்ந்த பிரச்சனையோ, உடல் சார்ந்த பிரச்சனையோ, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ தணிகைமலை முருகன் குறைப்பானான். தணிகைமலையனுடைய உபதி எப்படிப்பட்டது தெரியுமா? அங்கே நிறைய விசேஷங்கள் இருந்தாலும் கூட பார்க்கலாம். கோயிலுக்கு போகிறப்போ ஒரு 1/2 கிலோ 1 கிலோ ஊதி பாக்கெட் வாங்கிட்டு போவாங்க. அந்த விபூதியை அவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க. அது அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து கொடுக்கும் பொழுது, அப்படியே எடுத்து கந்தா என்று அடிக்கும் பொழுதே நாணம் பெற்று விடுகிறது. அவனுடைய ருணாரோணஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம் 8ஆம் இடம் பொய்த்து விடுகிறது கிடந்து. அந்த தணிகை அப்படிங்கிறது வெப்பத்தை குறைப்பது, உடலில் வேகம் வர்றது, விவேகம் முக்கியம். முருகனை வணங்கினால் விவேகம் கண்டிப்பாக உண்டு. அறுபடையிலும் இது முக்கியம். வேகத்தை குறைக்கக்கூடியது, தணிக்கக்கூடியது. டே ரொம்ப பொறு, கொஞ்சம் பொறு, அமைதி எடை சொன்னால் மட்டும் பத்தாது. அவன் சன்னிதானத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்தவனே குறிக்கக்கூடிய அரிய பெரிய நிகழ்வை. ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ஆலயத்தை பற்றி ஒரு தெய்வத்தை பற்றி முன்னேக்கி வைக்கிறேன்னா, என்னுள் அவன் இருந்து சொன்னனால இந்த செயலை மீண்டும் எச்சரிக்கைப்படுத்துகிறேன். ஹை பிபி இருக்கிறவங்க எல்லாம் செல்ல வேண்டிய அற்புதமான ஆலயம் திருத்தணிகை. அந்த முருகனுக்கு அவ்வளோ பவர் உண்டது. ஆக குழந்தைகள் நல்லா படிக்கணுங்க. இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் நமக்கு செய்தோ இல்லையோ அவன் கரம் ஊண்டிக்கணும். படியேறி முருகனை, தணிகைமலை முருகனை போய் கூட்டிகிட்டு போங்க. குழந்தை எப்படி படிக்குதுங்கிறத குறித்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஜாதகத்தில் கஷ்டகாலம், நித்தமும் கஷ்டம். ஜாதகத்தில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. 300 படி பூஜை பாருங்கள், 365 ஒரு வருடத்துக்கு உண்டான பலனை அந்த பொழுதே அந்த கனவே தணிகைமலை முருகன் கொடுப்பானுங்கிறது நிச்சயம். இது கடந்து பேர் சிறப்பு பெற்றிருந்தக்கூடிய இந்த தணிகைமலை முருகனில் நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டே போனாலும், தன்னை நாடி வந்தவங்களை, தன்னை தேடி வந்தவங்களுக்கு உடனடியாக வர்ணம் கொடுக்குறான். ஏன் தெரியுமா? நானும் லேட் பண்ணிட்டா இவன் சூடாயிரும், ஏற்கனவே சூடு பிடிச்சவன் அப்படின்னு தெரிஞ்சு உடனடி நிவாரணத்தை கொடுக்கக்கூடியவன். அறுபடை வீட்டில் தணிகைமலை முதன்மை பெற்ற ஸ்தலம். அதனால தான் அதுக்கு திருத்தணிகை அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே திருக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். லட்சுமி கடாட்சகத்தோடு இருந்தாலும் கோபம், குரோதம் ஆகாதுன்னு இருக்காங்க. அப்புறம்தான் காமம். இந்த கோபம், குரோதம், லோகத்தை தணிக்கக்கூடிய பங்கை எடுத்துக்கொண்டவன் இந்த திருத்தணிகை முருகன். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இப்போ இருக்குது. அவசர கால உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கும் அவசர காலமான உலகம். உணவு மட்டும் இல்லை, நடைமுறை மட்டுமல்ல, இயங்கு விசை மட்டுமல்ல. எல்லோரும் ஒரு அவசரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது தன்னை அறியாமல் மனம் தெய்வத்தை நம்பினாலும் கூட மனதார தொழுக மறுக்கிறது. இல்லாத நோயை உடம்புல நம்மளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதையெல்லாம் முறியடிக்கணுமா? இதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். இது வந்தனால அது வந்துச்சு சார், அந்த நோய்
நோய் அது வந்தனால இது வந்துச்சுன்னு சொல்கிறாங்களா? அனைவரும் சென்று வணங்க வேண்டிய அற்புதமான ஸ்தலம் திருத்தணியை முருகன். இந்த தனியை மலை முருகன் மூலியமாக நம்ம நேயர்களுக்கு மட்டும் அல்லாமல் இனி வரக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் பிபி போன்ற பல்வேறு நோய்கள் தீர்க்கணும்னு உங்கள் சார்பாக தனியை மலை முருகனை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலை, இதோட சிறப்புகள் என்ன சார்? 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெண் சமரில் அஞ்சேல் என்று வேல் தோன்றும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வேல் கூட்டமாக இருந்து பின்னாளிலே முருகன் வள்ளி தெய்வானையோடு கூடியிருக்கக்கூடிய திருமண கோலத்தோடு காட்சியளிக்கக்கூடிய அற்புத தலமாக விளங்குவது சோலைமலை என்று அழைக்கப்படக்கூடிய பழமுதிர் சோலை. இந்த பழமுதிர் சோலை என்பதற்கே பல்வேறு உரையாசிரியர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் உச்சிமேர் புலவர் நச்சினார்க்கினியர் அப்படின்னு ஒரு உரையாசிரியர், அவர் என்ன சொல்கிறார்னா, பழம் முற்றிய சோலை என்பதனால் அது பழமுதிர் சோலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, பழம் உதிரக்கூடிய சோலை என்பதனால் அது பழமுதிர் சோலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, ஞான பழத்திற்காக ஏங்கியவன் ஞான பழமாகவே வந்து நின்ற தலமாதலால் இது பழம் முற்றிய சோலை பழமுதிர் சோலையாக மாறியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இதில் அங்கே கள்ளழகர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாலுடைய சொரூபத்தோடு சேர்த்த அழகின் வடிவமாக முருகன் இருப்பார். மாமனும் மருமகனும் ஒரே இடத்துல இருக்கிறது பழமுதிர் சோலையில் தான். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, தேவி பாகவதத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. சுந்தரவள்ளி அமுதவள்ளி, அதாவது வள்ளி தெய்வானையினுடைய முற்பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுந்தரவள்ளியும் அமுதவள்ளியும் எப்படி பிறந்தார்கள் அப்படின்னு கேட்குறப்ப, மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்ம நாட, இப்படி எல்லாம் ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆனந்த நடராஜனுடைய தாண்டவத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் திருமாலுடைய கண்களில் இருந்து 2 துளி கண்ணீர் வந்ததாம். அது பூமியில் விழுந்து பெண்ணாக பிறந்தது. அதுதான் அமுதவள்ளி என்றும் சுந்தரவள்ளி என்றும் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு தேவி பாகவதம் சொல்லுது. இவ்வாறாக திருமாலின் மகள்களாக அடையாளப்படுத்தக்கூடிய அமுதவள்ளியும் சுந்தரவள்ளியுமாக 2 பேரும் சேர்ந்து அப்பா வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும், மகள்கள் திருமணமானதுக்கப்புறம் அந்த மறு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி முருகன் மறு வீட்டுக்கு சென்ற திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலைமலை தான். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு ஔவையினுடைய அகந்தையை அகற்றிய அற்புதமான திருத்தலம். தமிழ் பாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஔவைக்கு நான் அப்படிங்கிற ஒரு ஆணவம் வந்துருச்சு. ஆணவம் வந்தால் முருகன் சும்மா இருப்பானா? ஏன்னா ஆணவத்தை அழிக்கக்கூடியவன் முருகன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஔவை வருகிறாள். ரொம்ப பிரயாண களைப்பிலிருந்து வருகிறாள். வரவளுக்கு ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுது. மேலாப்பில் பார்க்குறா, நாவல் மரங்கள் அதிகமாக இருக்கு. மேலே ஒரு சின்ன பையன் இருக்கிறான். சின்ன பையன்கிட்ட சொல்கிறா, அப்படியே அந்த மரத்தை உழுப்புனா கொஞ்சம் நாவல் பழங்கள் கிடைக்கும், கொஞ்சம் கொடுப்பா தம்பி அப்படின்னு கேட்ட உடனே அந்த சின்ன பையன் சொல்கிறான், என்ன பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்குறான். இது என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம், சரி சுடாத பழத்தையே போடு அப்படிங்கிறாள் அவ. இப்படி ஔவை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிறுவன் அந்த மரத்தை உழுப்புகிறான். கீழே உதிர்ந்திருக்கக்கூடிய நாவல் பழங்களை எல்லாம் ஔவை எடுக்கிறாள். எடுத்து பார்க்குறப்ப தூசி ஒட்டி இருக்கும் இல்லையா, மண் ஒட்டி இருக்கும்ல, அதுக்காக ஊதுகிறாள். உடனே அந்த சிறுவன் கேட்குறான், என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்ட உடனே ஔவை புரிந்து கொள்கிறாள், இந்த சிறுவனாக இருக்க முடியாது, இவன் சுப்பிரமணியனாகத்தான் இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறா. அப்போ தான் ஒரு பாட்டு எழுதி வைக்கிறா, கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி கதலி தண்டுக்கு நானும்னு எழுதுறேன். அதாவது ஒரு பெரிய கருங்காலி மரத்தை கோடாரி வெட்டணும்னா உடனே வெட்டிடும். அதுவே கதலி அப்படின்னு சொன்னால் வாழை மரத்தை அவ்வளோ ஈஸியாக கோடாரி வெட்டாது. அது மாதிரி கானகத்தில், அந்த கானகம் அப்படின்னா காட்டு பகுதியில் காரருமை மேற்கின்ற சிறுவனுக்கு நான் தோற்று போயிட்டேனே, ஈரரவு தூங்காது என் கண்ணுன்னு எழுதுறா. இதை நினச்சி எனக்கு தூக்கம் வராதே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக ஔவையினுடைய ஆணவத்தை அழித்த திருத்தலமாக சிறப்பாக கொண்டாடப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய நாவல் மரத்திற்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாவல் மரங்கள் ஆடி ஆவணியில் அந்த பழங்களை வைக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நாவல் மரம் மட்டும் ஐப்பசியில், அதாவது முருகப்பெருமானுக்கு உரியதாக கருதப்படக்கூடிய இந்த சஷ்டி நேரத்தில் பழங்கள் வைக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் பழமுதிர் சோலை. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான்
தம்பதி சகிதமாக இருக்கிறார் இல்லையா, திருமணம் நடக்கலை, இல்லை திருமணம் நடந்து எங்களுக்குள்ள மனப்பொருத்தம் இல்லாமல் இருக்குது, இல்லை விவாகரத்துக்கு நாங்கள் கோட்டுப்படி ஏறி இறங்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் கட்டாயமாக போய் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் பழமுதிர்ச்சோலை. இதில் இன்னொரு சிறப்பு, ஆரம்பத்தில் இது வேல்கோட்டமாகத்தான் இருந்தது, பின்னாளில் மூவரும் இருக்கக்கூடிய அளவுக்கான சிலை ரூபங்களாக வந்திருக்கு. வலப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தக விநாயகர்னு இருப்பாருங்க. யாரெல்லாம் கலைத்துறையில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்க வேண்டியது யாரை தெரியுமா? அந்த வித்தக விநாயகரை தான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொன்று, அந்த நூபுர கங்கை இருக்கு இல்லையா, அதாவது சிலம்பாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூபுர கங்கைக்கு கீழே இருந்து எழில் கொஞ்சக்கூடிய திருத்தலமாக இருக்கிறது, அழகு பொருந்திய திருத்தலமாக இருக்கிறது பழமுதிர்ச்சோலை. நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். எப்பெல்லாம் மனசுக்கு சங்கடமாக இருக்கோ, முருகா என் வாழ்க்கையில் இனிமையே இல்லாமல் இருக்கே, எனக்குன்னு நீ கருணை காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி பழமுதிர்ச்சோலை முருகனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் போதுங்க, நம்ம நினச்சதை விடவும் அதிகமாக கொடுப்பான் முருகன். நம்ம நினச்சது ஒன்றா இருக்கும், அவன் கொடுத்தது ஒன்றா இருக்கும். நினச்சது கிடச்சிருந்தா கூட அவ்வளோ நல்லா இருந்திருப்போமான்னு தெரியாது, ஆனால் முருகன் கொடுக்கறது எப்போவுமே உயர்வானதாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் போகலை அப்படின்னா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது பழமுதிர்ச்சோலை சென்றால் வாழ்வில் என்றும் இனிமை இருக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ரொம்பவே சிறப்பாக நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் அறுபடை வீட்டினுடைய ஒரு திருக்கோவிலோட சிறப்புகளை ரொம்பவே அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்கள் அறுபடை வீடுகள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும் பொழுது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை நம்ம முருகப்பெருமான் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.